ஓம் சக்தி. குரு சீடர் உதாரண கதைகளில் இன்று ஒரு கதை ஒன்றை கேட்போம். குரு அன்று மாலை நடைபெற உள்ள உபன்யாச கூட்டத்திற்கு பொதுமக்கள் வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். அன்றைய தலைப்பு கற்சிலைகளில் இறைவனை வழிபடுவது சரிதானா என்பது குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என அறிவிக்கப்பட்டது. மாலை மங்கியது. மக்கள் அனைவரும் திரளாக குருவின் முன் அமர்ந்திருந்தனர். குரு தன் இரு சீடர்களை ஆரம்பிக்கும்படி கையெழுத்திட்டார். இருவரும் எதிரெதிராக நின்று கொண்டனர். அவர்கள் இருவரையும் குரு அறிமுகப்படுத்தினார். ஒரு சீடனுக்கு நலன் என்றும் இன்னொரு சீடனுக்கு அரிச்சந்திரன் என்றும் பெயர் சூட்டினார். நிகழ்ச்சி தொடங்கியது. நலன் ஆரம்பித்தான். அரிச்சந்திரா, இறைவனை நீ கண்டிருக்கிறாயா? அதற்கு அரிச்சந்திரன், நான் கண்டதில்லை, ஆனால் கேட்டிருக்கிறேன். உடனே நலன், இது என்ன பதில்? கேட்டிருக்கிறாயா? அது எவ்வாறு? உடன் அரிச்சந்திரன், நான் இறைவனை வணங்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்வேன். ஆகவே நான் கண்டதில்லை. கேட்டிருக்கிறேன் என்பது என் ஆன்மாவில் அவர் அசையும் பொழுது அச்சிறிய சப்தத்தை என் உணர்வில் உணர்ந்து உள்ளுணர்வில் கேட்டிருக்கிறேன். நலன், ஆக நீ இறைவனை நேரில் கண்டதில்லை. நேரில் காண முடியாத இறைவனை ஒப்புக்கொள்வது எவ்வாறு? அரிச்சந்திரன், இவ்வாறான அறியாமை அகல பல காலம் ஆகும். ஆகவேதான் நம் முன்னோர்கள் காணும்படியான ஒரு உருவத்தை கல்லில் செதுக்கி அதற்கு இறை சக்தியை ஈர்க்கும் தன்மையை ஏற்படுத்தி ஆவாகனம் செய்தார்கள். கல்லின் சொரூபத்தை நீங்கள் வணங்கும் பொழுது அதனுள் ஈர்க்கப்பட்ட சக்தியை வணங்குகிறீர்கள். இது எவ்வாறு எனில் கடல் நீரில் ஒரு துளியை பெறுவது போலாகிறது. இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட கற்சிலை உங்கள் மனம் ஒருமுகப்பட உதவுகிறது. பின் அடுத்தபடியாக தியானம். இத்தியானத்தின் இறுதி நிலையில் நீங்கள் இறைவன் உங்களுக்குள் உறைவதை அறிந்து கொள்கிறீர்கள். ஆக கண் காணாத இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்பதே உண்மையான பொருளாகும். நலன், உன் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் வழிபடும் அன்னை என்னுள் இருப்பதை விரைவில் கண்டுபிடித்து விடுவேன். அதுவரை அன்னையை சிலையாக காண்கிறேன் என்றான். குரு இறுதியாக பதிலளித்தார், நாம் காணும் அனைத்தும் இறைவனின் படைப்புகளே. அதனை மனம் ஏற்று பண்படவே வழிபாட்டு முறைகள். இதனை நீங்கள் அறிந்து பண்பட அன்னையை வேண்டுகிறேன் என்றார். அன்றைய உபன்யாசம் முடிந்தது. மக்கள் கலைந்து சென்றனர். ஒரு சிறுவன் மட்டும் குருவிடம் வந்தான். சிறுவன், குருதேவா, நான் பலமுறை இறைவனை கண்டிருக்கிறேன். ஆனால் என்னுள் இருப்பதை இன்று அறிந்து கொண்டேன். விடாமல் முயற்சித்து அதனை உணர்வேன் என்றான். குரு சிறுவனுக்கு பரிசளித்து, குழந்தாய், உன் ஆர்வம் என்னை மகிழ்விக்கிறது. நீ கண்டதும் என்னிடம் தெரிவிப்பாய் என்றார். பல காலங்கள் கழித்து அச்சிறுவன் இளைஞனாக வளர்ந்தான். குருவினை காண வந்தான். குரு அடையாளம் கண்டு விசாரித்தார். அவ்விளைஞன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு, அன்னை என்னை நேசிக்கவில்லை குருதேவா என்றான். என்னிடத்தில் அவள் இருப்பை நான் உணரவில்லை என்றான். குரு அவனை அமர செய்துவிட்டு அன்னையை நோக்கி தியானித்தார். அன்னை பதிலளித்தாள், இவ்விளைஞன் என்னை நேசிப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் இருப்பை இவன் உணர்ந்தால் தியானத்திலே மூழ்கி கடமையை மறந்து விடுவான். தக்க சமயம் வரும்பொழுது வெளிப்படுத்துகிறேன் என்று சொல் என்றாள் அன்னை. இதை கேட்டதும் இளைஞனுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாயிற்று. நன்றியல் குருதேவா என விடை பெற்றான். நாம் தற்பொழுது கவனிப்போம். இச்சிறுகதை சற்றே பெரிதுதான். ஆனால் இதன் பொருள் ஆழமானது. அது என்னவெனில், அன்னை விரும்பினால் ஒழிய அவளை நாம் நம்முள் உணர இயலாது. ஆகவேதான் அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அவள் அருளை உணர்தல் இயலும் என நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். இதுவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்தாகும். ஓம் சக்தி.